ரயிலில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சேலம் ரயில்வே கோட்ட பாதுகாப்பு ஆணையர் ராஜ்மோகன் ஆத்தூர் முதல் விருதாச்சலம் வரை டிராலி மூலம் இருப்பு பாதையில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து அவர் எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கூறியதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த சம்பவம் தொடர்ந்து நீங்க சேலத்திலிருந்து இப்போ விருதாச்சலம் வரைக்கும் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. இந்த சம்பவம் குறித்து என்ன சொல்றீங்க? இல்லை, அந்த மேலே உடச்சி உள்ள வந்திருக்கிறாங்க. ஏதாவது தடயத்தை விட்டுருக்காங்களா இல்லையான்ட்டு எங்கே நடந்துச்சு இது வரைக்கும் அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னு இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் தடயம் கலையிறதுக்கு முன்னாடி ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே சேலம் கோட்டை மூணு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சென்னை 3 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்கே பாட்பாடாக பிரிச்சுட்டு நாங்கள் கிடைக்குதான்னு பார்த்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. மேற்கொண்டு ஆய்வு நடத்தணும். இப்போ இவங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்களோட ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். விரைவில் இதற்கான நடவடிக்கை கொடுத்து தகவலை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிறைச்சூடனுடன் கோபிநாத்.